கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்கிற இந்த நாளில் நம் குடும்பத்தையும் நம் ஒவ்வொருவருடைய முயற்சிகளையும் செயல்களையும் வாழ்வையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திருப்பாடுகளை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அந்த பாரமான சிலுவையையும் முள்முடியையும், அவமானத்தால் அவருடைய ஆடைகள் உரிக்கப்பட்டதையும், சிலுவையில் ஆணியால் அறையப்பட்டதையும், ஈட்டியால் அவருடைய விலாவை குத்தி ஊடுருவி கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் அளவிற்கு அவர் அந்த சிலுவையில் நமக்காக, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுத்த தியாகத்தையும் நினைவு கூறுவோம். அப்படிப்பட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு மகனாக, மகளாக தேற்றுகின்றார், அரவணைக்கின்றார், அன்பு செய்கின்றார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்து உணர்ந்து அவற்றை முழுமையாக நிறைவேற்றுகின்றார். பிரியமானவர்களே, இல்லற வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற இந்த நாள், ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு நிலை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும், எவ்வளவு தூய்மை நிறைந்ததாக, தியாகங்கள் நிறைந்ததாக, ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கம் உள்ள உறவாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்துச் சொல்லி திருமண வாழ்வை போற்றுகின்றார், ஆசிர்வதிக்கின்றார். துறவற வாழ்வை சுட்டிக்காட்டுகின்ற இறைவன், துறவிகளாக வாழ்கிறவர்கள் அர்ப்பண உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் தங்களை முழுமையாய் இறைவனுக்கு கையளிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி துறவற வாழ்வின் புனிதத்தையும் மேன்மையையும் எடுத்துச் சொல்லுகிறார். இதை உணர்ந்து கொண்டால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். வரம் வேண்டி ஜெபிப்போம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து, உன் புகழை பணயம் வைத்து, விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு எதிரான உன் அருவருப்பான செயல்கள் என்ன என்பதை அன்பு கிறிஸ்தவனே, கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களே சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. கடவுளுக்கு அருவருப்பை தருகிற செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக என் வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. வேற்று தெய்வங்களை நாடுவது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, சிலை வழிபாடு செய்வது, எல்லாம் ஒரே கடவுள்தான் என்று சொல்லி சமரசம் பேசுவது, பொய் பேசுவது, பித்தலாட்டங்களை செய்வது, கடவுளுடைய பெயரை சொல்லி ஏமாற்றுவது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, கொள்ளையடிப்பது, அபகரிப்பது, கணவன் மனைவிக்கு எதிராக துரோகம் செய்வது, அர்ப்பண வாழ்வுக்கு எதிராக நடந்து கொள்வது, வார்த்தைப்பாடுகளை உதாசீனப்படுத்துவது, உடன்படிக்கைகளை மீறுவது எல்லாமே ஆண்டவருக்கு அருவருப்பை தருகிறது. அழகாக வலியுறுத்துகிற இன்றைய நாளினுடைய முதல் வாசகம், ஆண்டவர் இறைவாக்கினரை பார்த்து, எருசலேமை குறித்து இவ்வாறு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய்
ஒரு தாய் தன் பிள்ளைக்கிடையே இருக்கிற அந்த உறவு நிலையை பற்றி பேசுகிறார். நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் நீ கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை, உன்னை யாரும் இரக்கத்தோடு கண்ணோக்கவில்லை, நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்று நான் சொன்னேன் என்கிறார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் பாருங்க. நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு ஒரு இன்டிமசி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. தூக்கி தூர வீசப்பட்ட நம்மை ஆண்டவர் வாழ்ந்திடு என்று சொல்லி வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில கூட பல பேர் தூக்கி வீசப்பட்டதாக உணரலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், மனமுடைந்து போயிருக்கலாம், வாழ்க்கையின் மீது வெறுப்பு உணர்வுகள் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது என்று சொல்லி சலித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் என் அன்பு மகனே மகளே நீ வாழ்ந்திடு, ஆசீர்வதிக்கிறார். எப்படியெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது பாருங்களேன். வயல்வெளியில் வளரும் பயிர் போல உன்னை உருவாக்கினேன், நீ ஆடையின்றி திறந்த மேனியனாய் நின்றாய், அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன், உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், நான் உன்னை நீராட்டி உன்மேல் இருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன், உடை உடுத்தி காலணி அணிவித்து துகிலை அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன், அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன், மூக்குத்தி தோடு தலையில் அழகிய மணிமுடிகளை அணிவித்து பார்த்தேன். இதெல்லாம் சொல்ற ஆண்டவர் அப்படியே பெரிய லிஸ்டா போடுறாரு இல்ல. நான் என்னெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கிறேன், எப்படியெல்லாம் நான் உன்னை அன்பு செய்கிறேன், எப்படியெல்லாம் செய்து உன்னை நான் அழகு பார்க்கிறேன் என்று சொல்லுகிற இறைவன் அந்த இறுதி வார்த்தை அவரை எவ்வளவு மனநோகம் செய்திருக்கும் பாருங்களேன். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயம் வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆனா நீயோ எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துட்ட, என்னை ஏமாத்திட்ட, என்னை விட்டு விலகி போய் விட்டாய். என் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் அழகில், உன் திறமையில், உன் உழைப்பில் நீ நம்பிக்கை வைத்தாய். அதனால் நீ வழிமாறி தடம் புரண்டு வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆண் பெண் உறவு நிலை எத்தகையது, எவ்வளவு புனிதமானது என்பதை அழகாய் சொல்லுகிறது. திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடும்ப வாழ்க்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை இன்றைய நாடினுடைய இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். லிவிங் டுகெதர் என்று சொல்லி ஒரு புதிய கலாச்சாரத்துக்குள் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். திருமண பந்தமின்றி உறவு இன்றி வாழ்கிறார்கள். பிறகு ஒரு காலகட்டத்தில் விரக்தியின் மனநிலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முறித்துக் கொள்ளுகிற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இது ஒரு எச்சரிக்கை. திருமண வாழ்வினுடைய புனிதத்தை உணர்த்தி சொல்லுகிற இறைவன், கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். கணவன் மனைவியினுடைய உறவு நிலை பாருங்க. இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அதனால்தான் திருமண பந்தத்தின் போது, அந்த உறவு நிலையின் போது, குருவானவருடைய முன்னிலையில் ஆண்டவரை சாட்சியாக வைத்து
ஒருவர் மற்றவருடைய கரங்களை பற்றி கொண்டு என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன், என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசித்து மதித்து நடப்பேன் என்று சொல்லி ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாய் இருப்பதை வலியுறுத்தி வாக்குதத்தமாக ஆண்டவர் முன்னிலையில் சத்திய வாக்கு செய்கிறோம். இந்த உறவு நிலை என்பது புனிதமான உறவு நிலை, தூய்மையான உறவு நிலை. ஒருவர் மற்றவருக்கு ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. இந்த உறவு நிலையை கொச்சைப்படுத்தக்கூடாது, அருவருப்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி இந்த திருமணத்தின் புனிதத்தன்மையை கெடுத்துவிடக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒருவர் மற்றவரிடையே கொடுக்கின்ற ஒரு உடன்படிக்கை, பிரமாணிக்கம். இதை கடவுள் இணைத்து வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு துறவற நிலையை கூட இன்றைய நாடினுடைய நற்செய்தி வாசகம் வலியுறுத்துகிறது. பாருங்க, அப்படி என்றால் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்று அவர்கள் வேறொரு திசையை நோக்கி செல்வதை பார்க்கிறோம். வேறொரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்பொழுது அருட்கொடையை பெற்றவரன்றி வேறு எவரும் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் கொண்டிருக்கிற இந்த துறவரத்தினுடைய மேன்மையையும் புனிதத்தையும் வலியுறுத்துகிறது இந்த இறைவார்த்தை. பல பெந்தகோஸ்து சகோதர சகோதரிகள் அல்லது திருமண உறவில் இருக்கிறவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய துறவரத்தை கேள்விக்குறியாக்குகிறார்கள். அந்த துறவரத்தின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு. விவிலியத்தில் எங்கே சான்று இருக்கிறது காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் சான்று, இந்த இறைவார்த்தை தான் சான்று. கத்தோலிக்க துறவரத்தினுடைய சாட்சியா இந்த இறைவார்த்தை இருக்கிறது. சில பேர் பிறவையிலேயே மன உறவு கொள்ளாதவராயிருக்கிறார். மனிதரால் சில பேர் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, அதான் துறவரம். விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தங்களையே ஆளாக்கிக் கொள்ளுகிறார்கள். கடைசி ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்களேன், எப்படி அழகா. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும். இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிற சபை சகோதர சகோதரிகள். அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்க இந்த துறவரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இயேசு ஆண்டவர் எங்காவது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரா? ஏன், இயேசு ஆண்டவரை திருமணம் செய்து கொள்ளலையே. அதை விட நமக்கு வேற என்ன சாட்சி வேணும்? அவரே ஒரு துறவிதான். அவரை போல கத்தோலிக்க இறை நம்பிக்கையும் நம்மை துறவரத்தில் இணைந்திருக்க அழைப்பு தருகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதர் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே. தைரியமும் அன்பும் நிறைந்த ஒரு புனிதர். அவரை பற்றிய 3 மிக முக்கியமான சிந்தனைகள் என்றால், அவர் மரியாவினுடைய தூதுவராக, ஊடகத்தினுடைய அப்போஸ்தலராக கொண்டாடப்படுகிறார். இரண்டாவது, வதை முகாமில், அந்த நாஜிக்கள் வைத்திருந்த அந்த வதை முகாமில் அவர் அன்பின் வீரராக செயல்பட்டவராக இருக்கிறார். மூன்றாவது, அன்பின் மறைசாட்சியாக, நம்பிக்கையின் ஒளியாக அவர் திகழ்கின்றார். போலந்து நாட்டில் பிரான்சிஸ்கன் துறவர சபையினுடைய துறவியாக இருக்கிறார். அன்னை மரியாளின் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்தவராக இருக்கிறார். அதனால் மாசில்லா மாதாவின் படை என்கிற ஒரு இயக்கத்தை அவர் வைத்திருந்தார். அதன் வழியாக, மரியாவின் வழியாக எல்லோரையும் இயேசுவிடம் கொண்டு வருவதே அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அதற்காக பத்திரிகைகள், ரேடியோக்கள், அச்சகம், இவை எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் ஊடகத்தினுடைய அப்போஸ்தலர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். 1941 ஜூலை மாதத்தில் 10 கைதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பட்டினி போட்டு கொள்ள வேண்டும் என்று அந்த நாஜிக்கள் தீர்மானம் செய்கிறார்கள். அப்போ அந்த 10 பேரில் ஒருத்தர், எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அழுகிறார். பிரியமானவர்களே, துறவரம் எவ்வளவு அர்ப்பணமானது, தியாகம் நிறைந்தது என்பதை இந்த பகுதி தான் நமக்கு வலியுறுத்துகிறது. பாருங்க,
இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவர் எனக்கு மனைவியும் பிள்ளையும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த 10 பேரில் ஒருவராக இருக்கிறவர் அழுகிறார், புலம்புகிறார். தன் குடும்பத்திற்காக அர்ப்பணம் என்பது அதுதான், உடன்படிக்கை என்பது அதுதான். தன் மனைவிக்காக, தன் பிள்ளைக்காக தியாகங்களை செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்து உண்மை உள்ளவர்களாக, தூய்மை நிறைந்தவர்களாக வாழணும். அதுதான் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு. அப்படியே பாருங்களேன், இங்க எப்படி துறவரம் உள்ள நுழையுது பாருங்க. அப்படி அவர் அழுது புலம்பும் போது, பிரியமானவர்களே, அந்த இடத்தில் இருந்த புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே அவருக்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னை முழுமையாக கையளிப்பதற்காக முன்வருகிறார். அதுதான் துறவரத்தின் அர்ப்பணம், துறவரத்தின் தியாகம். அவருக்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்பதை அழகாக தெளிவாக எடுத்து சொல்கிறது இந்த இவருடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, அதன் பிறகு அவர் அந்த பட்டினியினுடைய அறையில் அடைக்கப்பட்டு 2 வாரங்கள் 9 பேரோடு சித்திரவதை செய்யப்படுகிறார். ஆனாலும் அவர் உள்ளே ஜபம் செய்து கொண்டு, பாடல்கள் பாடிக்கொண்டு, ஜபமாலை சொல்லிக்கொண்டு எல்லோரையும் உற்சாகப்படுத்தி நம்பிக்கை ஊட்டி கொண்டிருந்தாராம், தைரியம் ஊட்டி கொண்டிருந்தாராம். 1941 ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி எல்லோரும் அதில் இருந்தவர்கள் இறந்து போக இவர் மட்டும் உயிரோடு இருக்கிறாரு. அதன் பிறகு நாஜிக்கள் ஒரு விஷ ஊசியை போட்டு இவரை கொலை செய்கிறார்கள். 1982. பிரியமானவர்களே, அன்பின் மறைசாட்சி என்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே அவர்களை அழைக்கிறார்கள். இந்த திருவழிபாடு, இந்த நாளின் நிறைவார்த்தை பகுதி, இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இல்லறத்தின் மேன்மையையும் புனிதத்தையும் உணரவும், துறவரத்தினுடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் உணரவும் அழைப்பு தருகிறது. செவி கொடுப்போம், சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.